சார், இபிஎஸ் தரப்புல வர்றவங்க நாங்க அதிமுகன்னு சொல்லலாம், நாங்க அதிமுகன்னு சொல்லலாம். நீங்க இன்னமும் கோர்ட்ல வழக்கு இருக்குங்கிறதையும் பதிவு பண்ணணும். ஏற்கனவே கொடுத்த இது வரைக்கும் வந்திருக்க தீர்ப்பு எல்லாமே சிவில் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. உங்களுடைய சிவில் வழக்குல போய் பிரதான வழக்கு அதுதான், அந்த வழக்குல நிவாரணம் தேடிக்கோங்கிறத இடைக்கால தீர்ப்பாகத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. முழுவதுமாக இபிஎஸ் தான் அதிமுகன்னு இது வரைக்கும் சொல்லல. தேர்தல் ஆணையமும் பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஒத்துக்கூடாம இருக்க போயிட்டே அவருக்கு ரெட்டலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு நோட்டீஸ நேத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தாவா இன்னும் முடியல. பழனிசாமி தான் தான்ங்கிற அது பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அது நடக்க போறது இல்ல. பழனிசாமிக்கு ரெட்டலை கிடைக்க போறதும் இல்ல, அதை விட போறதும் இல்ல. பழனிசாமிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் இப்போ ஒரு சட்டத்தினுடைய நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்றேன். இதுவரைக்கும் கோர்ட்ல போன கேஸ் எல்லாம் பொதுக்குழு செல்லுமா செல்லாதாங்கிற வழக்கு தான். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு பவர் எப்ப வரும்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது தேர்தல் ஆணையத்துக்கு பவர் வரும். அப்பத்தே அதிமுக பிளவுபட்டிருக்கிறாங்கிற விஷயமே கவனத்துக்கு கொண்டு போகப்படும். அதிமுக ரெண்டா பிளவுபட்டிருக்கு அப்படின்னா, எந்த அணியில தொண்டர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ, பலமா இருக்கிறோம், அந்த அணிக்குத்தான் அதிமுகன்னு அப்பத்தே தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேலையை செய்யும். அப்ப யாருக்கு சின்னத்தை எப்படி ஒதுக்குவதற்கான முடிவே இனிமேத்தான் பணத்துக்கான ரிசல்ட்டே இருக்கு. இது வரைக்கும் ட்ரையல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேத்த மெயின் பிக்சரே இருக்கு. அந்த மெயின் பிக்சர்ல பழனிசாமி காணாம போயிடுவார். அது போக அதிமுகவுல தனியா நின்னாங்க, புரட்சி தலைவி அம்மா தனியா நின்னாங்கன்னா தனித்துவமா நின்னாங்க, தனித்துவப்பட்டு நின்னாங்க. இன்னைக்கு பழனிசாமி தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறார். தனித்துவமா நிக்கிறதுக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா ஆளுமை, பழனிசாமி கோதுமை கூட கிடையாது. புரட்சி தலைவி அம்மாவை நம்பி ஆட்கள் வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நம்பி கட்சி வந்துச்சு, கூட்டம் வந்துச்சு, மக்கள் வந்துச்சு, ஓட்டு வந்துச்சு, வெற்றி வந்துச்சு. ஆனா பழனிசாமியை நம்பி எதுவுமே கிடையாது. ஏற்கனவே சொல்றாரு அவர் விஜயகுமார் ஓபிஎஸ் பகுதியில எல்லாம் தோத்துட்டாங்கன்னு. யாரால தோத்தோம்? பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால தோத்தோம். 19 தொகுதி இடைத்தேர்தல்ல 13 தொகுதி தோல்வி, 6 தொகுதி வெற்றி. அந்த 13 திமுக கைப்பற்றிச்சு. ஒரே ஒரு 19ல ஒண்ணுதான் திமுக. ஆனா 13 கைப்பற்ற முடியுது அப்படின்னா யாரால? பழனிசாமி முதலமைச்சர. பழனிசாமி முதலமைச்சரா தொடருமாங்கிறத இடைத்தேர்தலே பொதுமக்கள் வேண்டான்னு நிராகரிச்சிட்டாங்க. அன்னைக்கே பழனிசாமி அப்புறப்படுத்திட்டாங்க. பொதுமக்கள் அதிமுக தொண்டனும் பொதுமக்களும் பழனிசாமி முகத்தை பார்த்தாலே துரோக சிந்தனை வருது. பழனிசாமி பேரை கேட்டாலே துரோகிங்கிறத ஞாபகத்துக்கு வருது. அதனால பழனிசாமி கூட்டணிக்கு ஆக மாட்டாரு, கட்சி தலைமைக்கு ஆக மாட்டாரு, வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஆக மாட்டாரு. உதவாக்குற தலைமையா, ஒண்ணுக்கும் உதவாத தலைமையா, கழுத கொளுத்தன்ன, காஞ்சூரம் பழுத்தன்ன, நாய்ப்பால் சுரந்தன்ன பழனிசாமி தலைமைக்கு இப்பொழுது ஆனதுதான் என்ன ஒண்ணும் இல்ல.